ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே நீங்கள் மேக்ஸ் அண்ட் விஎஸ்கே நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஓகேவா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சம் இன்ட்ரோடக்ஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தென் வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டடி அண்ட் மேனிப்புலேட்டிங் ஆஃப் டேட்டா. அதாவது ஒரு டேட்டாவை ஸ்டடி பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் கால் மேனிப்புலேஷன்ஸ்? மேனிப்புலேஷன் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் தமிழில் செயல்முறை அப்படின்னு அர்த்தம். லேபில் போய் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறத என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸ்டடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறது. எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹைட்னா அந்த ஹைட் என்ன பண்ணுறது, ஒன்று அளந்து எடுக்கிறது, இல்லைன்னா என்ன பண்ணுறது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இது என்னது ஸ்டடி ஆஃப் த ஹைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகும், வாட் இஸ் டேட்டா? டேட்டா அப்படின்னா என்ன? வாட் இஸ் டேட்டா அப்படின்னா numerical form of a fact is called as data. ஓகே, டேட்டா அப்படின்னா என்ன புரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக என்னதான் இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஃபேக்டாக இருக்கும். ஃபேக்ட் என்ன, நம்ம எக்ஸாம்பிள் ஹைட் பார்த்தோமா, ஹைட் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேக்ட். அதை என்ன பண்ணுறோம், கலெக்ட் பண்ண சொல்ல இந்த ஹைட் எல்லாமே எப்படி இருக்கும், நியூமரிக்கல் ஃபார்மில் இருக்கும். அப்படின்னா இந்த ஃபேக்ட் ஹைட் அப்படிங்கிறது ஃபேக்டை நீ என்ன பண்ணுற, டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுற. ஓகேவா. இப்போ நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கும், வாட் இஸ் ஃபேக்ட்? ஃபேக்ட் அப்படிங்கிறது இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். பசங்கிட்ட வந்து வாங்குறோம், ஹைட் என்ன அப்படின்னு கேட்டு வாங்குறோமா, தட் இஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஹைட் அளந்து எடுத்தாலும் சரி, அவங்களோட கேட்டு வாங்கினாலும் சரி, தட் இஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்படி இன்ஃபர்மேஷன்ஸை நீ கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நியூமரிக்கல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷனில் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் ஃபேக்ட். அந்த ஃபேக்டை நியூமரிக்கல் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா. பண்ண போகிறோம். ஓகேவா. அதான் இங்கே ரெண்டை பிரித்து காமிச்சிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா. இதில் ஒரு செக்டர் ஸ்டடி ஆஃப் டேட்டா, இன்னொன்று மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா. ஸ்டடி ஆஃப் டேட்டா அப்படின்னா அந்த டேட்டாவை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சேகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சயின்டிஃபிக் மூலமாக என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சும்மா அவங்க வாய் வார்த்தையாக சொல்கிறது கூடாது, அது ஒரு ப்ரூஃப்லமாக இருக்கணும். ஓகேவா. தட் இஸ் கால்ட் சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் டேட்டா அப்படின்னு அர்த்தம். சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னா முதல்ல நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, இந்த கலெக்டிங்கு பெரிய ப்ராசஸ் உண்டு. ஹையர் ஸ்டடிஸ் போனீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பெரிய ப்ராசஸ் உண்டு. எப்படி கலெக்ட் பண்ணணும், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும், இந்த கொஸ்டினரி லொட்டுலஸ்க்கு நிறைய உண்டு. எல்லாமே என்னென்னா ஹேவிங் சம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். ஓகேவா. கலெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மையமாக என்ன பண்ணுறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறீங்க, கேதர் பண்ணிட்டு அதை ஆர்கனைசிங் பண்ணிவிட்டு சம்மரைஸ் பண்ணிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி கடைசியில் ஒரு டெசிஷன் கொண்டு வரீங்க. இது என்னென்னா ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ். ஓகேவா. அப்படி எடுக்கப்பட்ட அந்த நியூமரிக்கல் ஃபார்ம் உள்ள டேட்டாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மேனிப்புலேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேனிப்புலேஷன் ஆஃப் த டேட்டா அப்படின்னு. மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லேபில் கொண்டு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஓகேவா. மேனிப்புலேஷன்ஸ் செயல்முறை, ஒரு லேபில் கொண்டு போய் டேட்டா ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்படி இந்த லேபில் போய் என்ன செய்வீங்க அப்படின்னா அனாலிசிசிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. அதை அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ்னா பிரித்து ஆராய்தல், இது என்ன இருக்குது, என்ன வேணும், என்ன வேணாம், எப்படி இது அமைஞ்சுன்னு ஃபுல்லாக பிரித்து ஆராய என்ன பண்ணுங்க, இன்டர்செக்ட் பண்ணுறீங்க. ஓகே, வாட் இஸ் த ரிசல்ட், வாட் எவர் கெட்டிங் அப்படி அனலைசிஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அந்த டேட்டாவை அனலைசிஸ் அண்ட் இன்டர்செக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது இப்படி ஒரு டேட்டாவை அனலைசிஸ் பண்ணவோ அல்லது இன்டர்செக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டூல் வேணும். அங்கே இதில் 2 டூல் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 டூல் இருக்குது. அதில் ஒன்று மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இன்னொன்று வந்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ். ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அடுத்து இந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மீன், மீடியன், மோட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரேஞ்ச், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், இது போக நிறையா இருக்குது. ஹையர் ஸ்டடிஸ் போப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய படிப்பீங்க. இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரேஞ்ச், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் இன்னும் ரொம்ப டீப்பாக உள்ள போனீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் பற்றி அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டோம், டேட்டாஸ் கேதர் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணோம், டூல் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஆப்ரேட் பண்ண போகிறோம். டூல்ஸ் 2 வகையான டூல்ஸ் பார்த்தோம். ஒன்று மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஒன்று பார்த்தோம், இன்னொன்று மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகேவா. இந்த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நீ கலெக்ட் பண்ண அந்த டேட்டானுடைய சென்டர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது சென்ட்ரல் வேல்யூ ஆர் க்ளோஸ் டு சென்ட்ரல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வேர்டில் சொன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ். ஓகேவா. நீ கலெக்ட் பண்ண அந்த டேட்டானுடைய மையத்தை கண்டுபிடிக்கிறது, சென்ட்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதான் என்னது சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகே, இதில் 3 வகையான சென்ட்ரல் டெண்டன்சிஸ் இருக்குது. ஒன்று மீன், மீடியன் அண்ட் மோட். ஓகேவா. இந்த சென்ட்ரல் டெண்டன்சியில் முதல்ல மீன் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை ஆவரேஜ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படிம்பாங்க. கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்துக்கிட்டு அப்சர்வேஷன் அப்படின்னா கிடைச்ச என்ட்ரி அப்படின்னு அர்த்தம். கொடுத்துருக்க அப்சர்வேஷனாக எடுத்துகிட்டு அந்த அப்சர்வேஷனுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் எதாக இருக்கும் அப்படின்னா மீனாக இருக்கும். ஓகே. அடுத்தது மீடியன். மீடியன் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் ஷார்ட்லி சென்ட்ரல் வேல்யூ வென் அப்சர்வேஷன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஆர்டர். கிடைச்ச டேட்டாவை என்ன பண்ணுங்க, டேட்டா தான் அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. டேட்டாங்கிற இடத்துல ஒவ்வொரு என்ட்ரியும் வேல்யூஸும் அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா. அதை அரேஞ்ச் பண்ணுங்கள், அசெண்டிங் ஆர்டர்லேயே டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் உள்ள நடுவில் உள்ள எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா மீடியன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்புறம் மோட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் ஆர் கம் அப்சர்வேஷன் இன் டேட்டா. மோஸ்ட்
ஃப்ரீக்வெண்ட் அப்சர்வேஷன்ஸ் இன் டேட்டா. திரும்ப திரும்ப வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது மோட். இந்த மூணுமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெஷர் ஆஃப் சென்டர் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஏற்கனவே நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் படிச்சிங்க. 9th 8th எல்லாம் பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம 10th லெவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ். ஓகேவா, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மீன்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவும் எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, செதறி போய் இருக்குது, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது அந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ். டிஸ்பர்ஷன்ஸ் அப்படின்னா செதறி இருத்தல். செதறி இருத்தலுடைய அளவை இல்லை தூரத்தை கண்டுபிடிக்கிறது தான் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல ரேஞ்ச். ஓகேவா, ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் ஆல் கால்குலேஷன் ஸ்பாட்ஸ். ஓகேவா, ரேஞ்ச் அப்படின்னு ஜஸ்ட் ஓகே நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டாவோட ஹையஸ்ட் என்ன, லோயஸ்ட்னா அதோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இதான் எனது ரேஞ்ச் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் அப்படின்னாலே ஜஸ்ட் எல்லாத்துலேயும் எங்கெல்லாம் கோஎஃபிஷியன்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே ஜஸ்ட் அந்த ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி வரும். ரேஷியோ பிட்வீன் த L minus S, largest value minus smallest value and sum of largest value and smallest value. ஓகேவா, இதான் எனது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா வேரியன்ஸ் ஒன்று இருக்குது. வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன் கண்டுபிடிக்கிறோம். மீன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டிவியேஷன்ஸ் ஃப்ரம் மீன். மீனில் இருந்து நம்ம டிவியேஷன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு மீன் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் தான் எனது வேரியன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இஸ் a positive square root of the means of the deviations from mean. deviations கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஸ்கொயர் ரூட் பயன்படுத்தல, வேரியன்ஸோட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போனா கொடுத்துருக்க டேட்டாவுடைய டிஸ்பர்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த பெஸ்ட் டூல் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் பெஸ்ட் டூல். வேரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 90% பக்கத்தில் கொண்டு போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக உள்ளே போகணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதை ரூட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் வேல்யூபிள். ஓகேவா, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் மோர் வேல்யூபிள் டூல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். டேட்டா அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்டோம், நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்ஸ்மேனுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மேட்ச்சில் அடித்த ஸ்கோர்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் ஸ்கோர்ஸ் ஆஃப் த பேட்ஸ்மேன், அவர் ஸ்கோர் பண்ண அந்த வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மேட்ச் ஆடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு 70 எடுத்துக்கலாம், செகண்ட் மேட்ச்சில் ஒரு 50, அப்புறம் தேர்ட் மேட்ச்சில் ஒரு 20, அப்படியே என்ன பண்ணலாம் 10 மேட்ச்சில் ஒரு நம்பர் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்கோரை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். அந்த ஈச் என்ட்ரி இந்த டேட்டா, அந்த டேட்டாக்குள்ளே ஒவ்வொரு மேட்ச்சில் அவர் அடித்த ஸ்கோர் இருக்கா அந்த ஸ்கோரை தான் அப்சர்வேஷன் சொல்கிறோம். அதான் ஈச் என்ட்ரி இன் டேட்டா இஸ் கால்ட் அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா, ரன் அப்படிங்கிறது அங்கே பயன்படுத்தப்பட்ட வேரியபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேரியபிள்ஸ் அக்கர்ஸ். நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேரியபிள்ஸ் அக்கர்ஸ் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு ஸ்கோர் என்ன ஆகிட்டு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்குள்ளே ஒரு ஸ்கோர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்புறம் நம்பர் ஆஃப் டைம் வேரியபிள்ஸ் அக்கர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேரியபிள். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, வேரியபிள்ஸை கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ளே இது பண்ணுறது, இல்லைனா ஜஸ்ட் இன்னும் சொல்ல போனால் த சம் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆஃப் த டேட்டா. பொதுவாக டேட்டா என்ன பண்ணலாம்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று அன்குரூப் டேட்டான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று குரூப் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, அன்குரூப் டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜஸ்ட் ரா டேட்டா அப்படிம்பாங்க. அந்த டேட்டா அப்படியே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் மார்க்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா ஹைட் ஆஃப் த பர்சன்ஸ், இல்லைனா ஏதாட்டும் ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா, இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் நியூமரிக்கல் ஃபார்மாக இருக்கும், தட் இஸ் டேட்டா. அப்படியே டேட்டா கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க வேண்டிய வரும், என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா, மீன் கண்டுபிடிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம், வேரியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதே இது சில நேரம் குரூப் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். குரூப் அப்படின்னா ஒரு கிளாஸ் இன்டர்வலுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் கால் குரூப் டேட்டா. குரூப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டெப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வலில் ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் 2 விதமாக இருக்கும். ஒன்று கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இன்னொன்று டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் ஆஃப் த ஒன் கிளாஸ் வந்து ஆக்ட் ஆஸ் த லோயர் லிமிட் ஆஃப் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 16,18 அப்படிங்கிற ஒரு இன்டர்வலாக இருந்துச்சுன்னா அடுத்த இன்டர்வல் இந்த அப்பர் கிளாஸு அடுத்த இன்டர்வலுக்கு லோயர் கிளாஸாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதே இது நீங்கள் டிஸ்கண்டினியூஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அப்படி ஒன்றும் அப்பர் லிமிட் ஆஃப் த ஒன் கிளாஸ் இஸ் நாட் ஆக்ட் அஸ் லோயர் லிமிட் ஆஃப் த அதர் கிளாஸ். அப்புறம் எப்படி இருக்கலாம், 16 to 18 இருந்துச்சு அப்படின்னா அடுத்து 19 to 21 இருக்கலாம், அப்புறம் 22 to 24 இருக்கலாம், அப்படி இருந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா, இதுதான் கண்டினியூஸுக்கும் டிஸ்கண்டினியூஸ் அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டேபிளுக்கான வித்தியாசம். அது மீன், அர்த்தமெட்டிக் மீன். ஓகே, இப்போ ஏன் இங்கே மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா மீனில் இருந்து தான் ஒவ்வொரு வேல்யூஸும் எவ்வளோ தூரம் பெருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்மாகவும் தெரியணும். கொடுத்துக்க டேட்டா வந்து குரூப்டாக இருக்கா அன்குரூப்டாக இருக்கா கண்டுபிடிச்சி, குரூப்டாக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்ம்லாம், அன்குரூப்டாக இருந்தால் அதுக்கு மீனில் எந்த ஃபார்மாக அப்ளை பண்ணணும் நம்ம தான் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஜென்ரலாக மீன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். டேட்டா என்ட்ரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சம் பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை டேட்டா உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி அதை டிவைட் பண்ணி அதான் என்னது மீன் சொல்லுவாங்க. த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் மீன்ஸ்.
மீன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வகையான மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்து அன்குரூப்டு டேட்டா மெத்தட், ஒன்று குரூப் டேட்டா மெத்தட். அன்குரூப்டுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, சார் டைரக்ட் மெத்தட். கொடுத்துருக்க என்ன பண்ணுறீங்க, வேல்யூஸை எக்ஸ்ஐன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ஐ அப்படின்னா x1 x2 அப்படின்னு இருக்கும். அதான் x1, அதான் xi. இந்த ஐங்கிறது 1லேருந்து n வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கவுண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்துக்கலாம். எடுத்து டிவைட் பை n என்ன நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இது என்னென்னா டைரக்ட் மெத்தடுக்கு அன்குரூப்டுக்கு ரா டேட்டாவாக இருக்க சொல்ல இந்த டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதே இது குரூப் மெத்தடாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ குரூப் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸ் கண்ட்ரோலுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று டைரக்ட் மெத்தட், ஒன்று அஷ்யூம்டு மீன் மெத்தட், இன்னொன்று ஸ்டெப் டிவிஷன் மெத்தட். ஸ்டெப் டிவிஷன் மெத்தடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டேரக்ட் பண்ணியிருப்போம். அந்த இன்டர்வலுக்குள்ளே தான் அந்த டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவில் என்ன பண்ணிட்டு இருப்போம், எத்தனை நேரம் அந்த டேட்டாவை அங்கே ரிப்ரேஷன் ஆகிருக்கு, வேரியபிள் ரிப்ரேஷன் என்ன பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சியாக மார்க் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா, அதனால ஃப்ரீக்வன்சி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி பண்ணிட்டே வரும். அப்போ தான் எக்ஸ்ஐ அப்படிங்கிற இடத்துல எக்ஸ்ஐ இன்டூ எஃப்ஐ அப்படின்னு வரும். ஓகேவா, பை இங்கே வந்து என்னு, இங்கே வந்து ஸ்மாலாக நீங்கள் கேபிட்டல்னு சொல்லுவோம். கேபிட்டல் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ரிப்பிட்டேஷன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்புறம் அஷ்யூம் மீன் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இங்கே டிஐன்னு வரும், டி அப்படின்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு வரும். ஏங்கிற அஷ்யூம் மீன் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து அந்த டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் நம்மளாம் என்ன பண்ணுறோம், நடுவில் ஒரு சென்டர் வேல்யூ அஷ்யூம் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா கவுண்டிங் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 9 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 சென்டரில் கரெக்டாக என்ன ஆயிரும், 4 கிடைக்கும். சென்டரில் உள்ள அந்த 4 இதாகும். இதே நீங்கள் வந்து 2 வச்சு 8 10 இப்படின்னு ஈவனில் வந்துச்சுன்னா 2 இது வரும். அதில் லோயர் லிமிட் எடுத்து என்ன பண்ணுங்கள், லோயர் வேல்யூவை அஷ்யூம் மீன் எடுத்து என்ன பண்ணுங்கள், சம் சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் ஸ்டெப் டிவிஷன்ஸ் மெத்தட். ஸ்டெப் டிவிஷன் பண்ணால் எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னா சி வந்திருக்கும். சி இஸ் எ காமன் டிவைசர். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ். ஓகேவா, அது அப்படின்னா மெஷர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் டேட்டா ஃப்ரம் த மீனுக்கும் ஒவ்வொரு வேல்யூவும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போகணும், ஷார்ட்கட்டாக வேரியன்ஸ் கண்டுபிடிச்சி வேரியன்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் பாஸ்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா டேட்டா என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ் கண்டுபிடிச்சது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நான் என்ன கண்டுபிடிங்க, இல்லை வேரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்க. தென் வாட் இஸ் வேரியன்ஸ், சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு நோட் பண்ணோம். ஓகேவா, ஸோ டிவிஷன்ஸ் ஃப்ரம் த மீன், ஒவ்வொரு வேல்யூவும் மீன்லேருந்து அந்த சென்டர் மீன்லேருந்து எவ்வளோ தூரம் டிவிஷன் ஆயிருக்குன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதில் எக்ஸுங்கிறது எதாக இருக்கும் அப்படின்னா மீன், மிச்சப்படி x1 x2 அப்படிங்கிற அப்சர்வேஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு அப்சர்வேஷனில் இருந்து மீனை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா, அப்சர்வேஷன்லேருந்து மீனை ரிமூவ் பண்ணணும். மீனில் இருந்து நினச்சோட அப்சர்வேஷன் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்சர்வேஷனில் இருந்து இந்த மீன் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். இது ஸ்டெப் 1. அப்புறம் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த டிவிஷன்ஸ் ஃப்ரம் மீன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, டிவிஷன் ஆஃப் த மீன் கண்டுபிடிச்சிங்க, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்படி ஸ்கொயர் பண்ணால் x1 மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர், x2 மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போகும், xn மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா, இது இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த சமேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். சமேஷன் 5 = 1 xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ளஸ் ஸ்டெப் 3 என்னது அப்படின்னா மீன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, ஸ்கொயர் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் மீன் கண்டுபிடிச்சி அதுக்கு மீன் வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். மீன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் த அப்சர்வேஷன் என்னது, கொடுத்துருக்க அப்சர்வேஷன் x1 மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் அப்படி போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிங்க, மேலே எழுதிக்கிட்டு அதை என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னால் டிவைட் பண்ணுவோம். திஸ் கால் வேரியன்ஸ். வேரியன்ஸ் இப்போ எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் i = 1 to n x மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் பை n. ஓகேவா, இப்போ நம்ம டார்கெட் என்னது, ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ். இதில் வந்து என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் அந்த மேலே உள்ள ஸ்கொயர் மட்டும் இருக்காது, அதுக்கு பண்ணாங்க இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்திருக்கும். இஸ் த ரூட் ஆஃப் சம் ஆஃப் i = 1 to n xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை n. இதானது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று அன்குரூப்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், குரூப்புக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒன்று இருக்குது. இப்போ அன்குரூப்டு எடுத்த பொறுத்த வரைக்கும் டேரக்ட் மெத்தட் அப்ளை பண்ணலாம். டேரக்ட் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் அந்த டேட்டாஸ் மட்டும் அப்படி நம்ம கையில் இருக்கும், எக்ஸ்ஐ மட்டும் இருக்கும். அதனால் என்ன ஃப்ரீக்வன்சி பாயிண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், எஸ்ஐ எடுத்து அப்படி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ண சொல்ல ரூட் ஆஃப் xi ஸ்கொயர் பை n மைனஸ் xi பை n ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து அதில் சமேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை n இருந்துச்சா, அதை எடுத்து அந்த a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது உங்கள் புக்லேயே இருக்குது, வேணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுவும் பாருங்கள். அடுத்தது மீன் மெத்தட். ஓகேவா, மீன் மெத்தட் அதாவது அன்குரூப்டு இதில் மீன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். மீன் மெத்தட் என்னன்னா ஜஸ்ட்டு மீன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீன் கண்டுபிடிங்க. தட் மீன் இஸ் நாட் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பயன்படுத்தி எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேல்யூ வந்து எக்ஸை மைனஸ் பண்ணி அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணி அதை என்னால் டிவைட் பண்ணி அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சிங்க. அதான் எனது ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸ். இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா மீன் மெத்தடுக்கு பயன்படுத்துகிற ஃபார்முலா. ஓகேவா, அடுத்தது
அஷ்யூம் மீன் மெத்தட் அப்படி ஒன்று இருக்குது. அஷ்யூம் மீன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் எடுத்தீங்களா, எக்ஸ் பார்க்கு நீங்கள் இங்கே தனியாக அந்த டேட்டாக்கு மீன் கண்டுபிடிக்க பதிலாக இந்த டேட்டாவை உள்ளே வரிசைப்படுத்திட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அஷ்யூம்னு ஒரு மீன் எடுத்து எக்ஸ்ஐக்கு பதிலாக நீங்கள் டிஏ அப்ளை பண்ணியிருப்பீங்க. சம் ஆஃப் டிஏ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம் ஆஃப் டிஏ பை என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா, இங்கே டிஏ அப்படிங்கிறது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ, டேரக்ட் மெத்தடில் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஏங்க நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு அஷ்யூம் மீன். ஓகேவா, அப்புறம் இதுக்கு ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் எப்படி சொல்லுவாங்க, இல்லை ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் சொல்லுவாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ ரூட் ஆஃப் மேலே உள்ள அதே மாதிரி தான், வேறு ஒரு சேஞ்சஸ் கிடையாது. அஷ்யூம் மீனில் உள்ளதுக்கும் ஸ்டெப் டிவிஷன் மெத்தடுக்கும் ஒரே தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா சீன்னு ஒன்று வந்திருக்கும், அந்த சிங்கிறது காமன் டிவைஸராக இருக்கும், அவ்வளோதான். மிச்சப்படி அந்த டிஏ அப்படிங்கிறது அங்கே நீங்கள் என்ன எடுத்துருப்பீங்கன்னா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் எடுத்துருப்பீங்களா, அங்கே எக்ஸ் பார் பை ஏஆர் இருக்கும். எக்ஸ் பார் இருந்தால் அது டேரக்ட் மெத்தட், ஏஆர் இருந்தால் அஷ்யூம் மெத்தட். அதே நீங்கள் எக்ஸ் மைனஸ் ஏ பை சி வரும். பை சி வந்து தட் இஸ் ஸ்டெப் டிவிஷன்ஸ் மெத்தட். இது எதுக்கு அப்படின்னா ஃபார் அன்குரூப் டேட்டா. இங்கே சி அப்படிங்கிறது எதாக இருக்கும்னா காமன் டிவைஸராக இருக்கும். ஓகேவா, குரூப் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிங்க அப்படின்னா அதுக்குமே என்ன இருக்குது, ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் முதல் மெத்தட் என்ன, மீன் மெத்தட். ஏற்கனவே டேட்டா குரூப்னு சொன்ன உடனே கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி என்ட்ரியாக இருக்கும், அதனால் என்ன செய்ய முடியாது, டேரக்ட் மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. அதில் ஓப்பனிங் என்ன தான் இருக்கும், மீன் மெத்தட் தான் இருக்கும். மீன் மெத்தட் அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n. இந்த பக்கம் என்ன வந்துடும், எஃப்ஐ இன்டூ டிஏ. கேப்டன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்புறம் கிளாஸ் சென்ட்ரல் கொடுத்துட்டு அதில் எக்ஸ் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸுங்கிறது கிளாஸ் சென்ட்ரல் வந்து எப்படி எடுக்கணும்னா அதோடைய மையமாக எடுக்கணும். சென்ட்ரல் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ப்ளஸ் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் என்னதாக இருக்கும், நமக்கு தேவையான டேட்டாவாக இருக்கும். அதில் மிட் பாயிண்ட்டாக வரும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் த மிட் வேல்யூ ஆஃப் சிஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது அஷ்யூமினாக இருந்தால் அதே ப்ராசஸ். அங்கே மீனுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க, ஏன்னு யூஸ் பண்ணுங்கள். ஏ ஸ்கொல்றது அஷ்யூம் மீன். அதே மாதிரி தான் 9 இருந்துச்சுன்னா சென்டரில் 1 இருக்கும், அது அஷ்யூமினாக எடுத்துக்கணும். 8 இருந்துச்சுன்னா 2 ஆப்ஷனாக சின்னதாக என்ன பண்ணிக்கணும், அஷ்யூமினாக எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது காமனாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணோம்னா டிஸ்கிரீட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணலாம். அது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸ் ஆகிடுச்சு. இப்போ 16 to 18, அப்புறம் 18 to 20, 20 to 22 இப்படி போயிட்டு இருந்துச்சா இது வந்து ஒரு கண்டினியூஸிங் ப்ராசஸ் ஆஃப் எஃப்ஐ இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் பை என். மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று தான், மேலே உள்ள ஃபார்மாக இது ஒன்று தான். அங்கே டிஐன்னு போடுங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போடுங்க, டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் மேலே வரும். ரெண்டுமே தான் ஈக்குவல் தான். எக்ஸுங்கிறது மிட் வேல்யூவாக இருக்கும். அதே இது ஷார்ட்கட் மெத்தட் இல்லை தான் டிவிஷன் மெத்தட் அப்படின்னா இங்கேயும் அதே தான். இங்கே சி அப்படிங்க என்ன தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு காமன் டிவைஸ்ன்னு பார்த்தீங்க. இங்கே சி அப்படிங்கிறது எதாவது இருக்கும் அப்படின்னா வித் ஆஃப் த சிஐயாக இருக்கும், கிளாஸ் சென்டரோடைய வித்தாக இருக்கும். ஒரு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இருக்குது, அதை மைனஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அதை எனது ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். அந்த ஒரு தான் காமனாக எல்லா இன்ட்ரோடும் காமனாக இருக்கும். ஓகேவா, அதுதான் சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் 8.3 உள்ள எல்லா சமயம் என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இதோட அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சம பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.